உடல்ல வந்து எந்த பாகத்துல வந்து அதை பாதிக்குது, அதனால மஞ்சள் காமாலை? கல்லீரல். கல்லீரல். கல்லீரல் கல்லீரல்ல போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கல்லீரல், அடுத்தது கிட்னி. இதுக்கு மருந்தே இல்லையா? இது வரையிலுமே கண்டுபிடிக்கவே இல்லை. சொல்றாங்க மஞ்சள் காமாலைக்கு 4000 ஊசி இருக்கு, 5000 ஊசி இருக்குன்னு. இந்த இங்கிலீஷ் மருந்தா சௌகரியப்படுத்த முடியுது. மஞ்சள் காமாலை ஏன் சார் வருது? ஒரு உஷ்ண ஹீட்ல வர்றது. எல்லாருக்கும் தான் ஹீட் இருக்கும். இப்ப உங்க சூரணத்துல வந்து கீழாநெல்லிங்கிறது ஒரு மெயின் பார்ட் ஆஃப் கலக்குறீங்கல்ல, அது எல்லாமே நான் சேர்க்க மாட்டோம். இல்ல கீழாநெல்லிங்கிறது மஞ்சள் காமாலைக்கு காமாலை ஏதோ உங்க தாத்தா வந்துங்க இந்த வைத்தியத்தை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது ஏதோ சொல்லிட்டு போனாரு அப்படின்னு ஏதோ ஒரு ஆரம்பத்துல சொன்னீங்க. அது என்ன சொன்னாருங்க? ஆமா, அதாவது மெயினான அறிகுறி என்ன? மஞ்சள் காமாலை வந்துட்டுன்னு ஒருத்தர் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? பசி இல்ல, தூக்கம் இல்ல, உடம்பு டயன்ஸ், பசி போயிடும். பசி மெயினா போயிடும். சரி, அடுத்தது அது மஞ்சள் காமாலை முத்தி போய் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி வாசல்ல பந்தல்லாம் போட்டு எல்லாம் மாலையில கட்டி போட்டு பிரேதமா இருந்திருக்காரு. சரி, அதை வந்து தாத்தா அழைச்சிட்டு போய் அவரு பச்சளை சாறு எடுத்து கண்ணில் விட்டது டக்குனு உட்காந்து பச்சளை சாறு எடுத்து கண்ணில் விட்டது. அதாவது நோய் பிணி நோக்காடு மனுஷனுக்கு எது வந்தாலும் நம்ம உடனே போறது எங்கன்னு கேட்டீங்கன்னா அலோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் அதில் ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலை அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு அலோபதிக்காக நம்ம என்னத்தான் மருந்து சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு குணம் ஆகாது. அதுக்கு வந்து சூரணம் சாப்பிடணும், நாட்டு வைத்தியம் போகணும் அப்படிங்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு நாகை மாவட்டத்தில் மணக்குடி அப்படின்னு ஒரு இடம், அங்கே மஞ்சக்காமாலைக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற மருந்து சூரணம் தரக்கூடிய ஒரு வைத்தியர் அவங்க காலங்காலமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்களாம். அவங்க தாத்தா அப்பா அதில் வந்து ஒரு பேரண்ட் இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட அதை கேட்பேன், அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி அப்படிங்கிறதான் கேட்பேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பேருங்க? ஐயா என் பேர் முருகன். சரிங்க. இந்த ஜாண்டிஸ் வந்து ரொம்ப ஒரு உயிரை பறிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறாங்களே, அது வைரஸ். அது வைரஸ் நோய். என்னங்க? உயிர்கொல்லி நோய். உயிர்கொல்லி நோய். அது வந்து ஒரு அலோபதி, அதாவது இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்து அந்த அளவுக்கு கட்டுப்படாது அப்படிங்கிறாங்களா, உண்மையா? அது கண்டிப்பா. ஏன் அப்படி? இங்கிலீஷ் வைத்தியத்துல இது நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் கிடையாது, அதுக்கு வைத்தியமே கிடையாதுங்கிறாங்க. கிடையாது, நாட்டு மருந்து தான். என்னங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு, அதுல வந்து ஒரு அதுக்கு அந்த வைரஸை கொல்றதுக்கான மருந்தே கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிக்கலையா? நாட்டு வைத்தியத்துல கட்டுப்படுத்துது அப்படிங்கிறாங்க. மூலிகை மூலம் கட்டுப்படுத்துறோம். மூலிகை மூலிகைன்னா ஒரு முக்கியமான மூலிகை. முக்கியமான மூலிகை அது பச்சளை சார். பொதுவாக எல்லாருக்கும் கீழாநெல்லி அப்படி சாப்பிட்டா, அதாவது மஞ்சள் காமாலைங்கிறது உஷ்ணத்தினால வர்றது. சரி, ஒவ்வொரு ஹீட்டு. கீழாநெல்லி வந்து குளிர்ச்சி. சரிங்க. அப்ப நம்ம கீழாநெல்லி தேய்ச்சி குடிக்கிறது அதெல்லாம் கீழாநெல்லி சொல்லுவாங்க. சரி, இது ஆனா நாங்க கொடுக்கறது கீழாநெல்லி. இது ஒரு மூலிகை பச்சளை. இது ஒரு விதமான மூலிகை, அது உங்களுக்கு தான் தெரியும். அது நமக்கு. ஓ, மஞ்சள் காமாலை ஏன் சார் வருது? ஒரு உஷ்ண ஹீட்ல வர்றது. எல்லாருக்கும் தான் ஹீட் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இருந்தாலும் உடம்புல எதிர்ப்பு சக்தி வேணும். சரிங்க. பிளட் கம்மியா இருக்கிறது, உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாதனால வைரஸ் தானே, உஷ்ணத்துல வர்றது தானே. சரி, அதுல உடம்புல அந்த ஏத்துக்க தன்மை கிடையாது, அந்த வைரஸ் ஜாண்டிஸ் ஆகுறது. ஒரு பித்தம், ஒரு உஷ்ணத்துல பித்தத்தால வர்றதுதான். உடல்ல வந்து எந்த பாகத்துல வந்து அதை பாதிக்குது, அதனால மஞ்சள் காமாலை? கல்லீரல். 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 கல்லீரல்ல போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கல்லீரல், அடுத்தது கிட்னி. கணையம். கணையம். ஃபர்ஸ்ட் கல்லீரல்லே பாத்துடணும். கல்லீரல் வீக்கம் அதுல வர்றதுதான் மஞ்சள் காமாலை. ஒரு உஷ்ணத்துல பித்தத்துல உபரி தான் கல்லீரல். பித்தம் சுரந்து நம்ம பித்தம் கல்லீரல் வழியா வரணும். அதுல வந்து சுத்தம் அடைக்கிறப்பதான் பித்தம். அதான் இங்கிலீஷ்ல பிளூரிபின். அதான் மஞ்சள் காமாலை. அதுதான் மஞ்சள் காமாலை. அடிப்படை வைரஸே அதான். வைரஸ் அதை கொல்லணும். அது கொள்ளும். அது வந்து உங்க வைத்தியம் கொள்ளுது. பச்சளை மூலிகைல கரெக்ட் பண்ணும். ஓஹோ, அது எத்தனை வேலை சாப்பிடணும்? ஒரு காலை மாலை ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிடணும். ஓஹோ, இப்படி மாத்திரை மாதிரியா அல்லது வந்து பச்சளை சாறு? பச்சளை சாறு, பச்சை சாறு அரைச்சு கொடுக்கும். ஓஹோ, இதெல்லாம் வந்து நீங்க உங்களுடைய பாரம்பரியமா நீங்க வச்சுக்கிட்டு இதுதான். இது வந்து நீங்க விற்பனைக்கு உண்டா? மார்க்கெட்ல கிடைக்குதா? மார்க்கெட்ல கிடைக்காது. நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து ஆட்டி சீலையில வச்சு புடம் போடுறது. ஓ, சரி. நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வருவோம் மருந்து. அதை வந்து நாங்க சீலையில வச்சு சொந்தமா பச்சளை மூலிகை கொண்டாந்து பசுமம் ஆக்குறது, மருந்து ஆக்குறது. பசுமாக்கி மருந்தாக்கு, அதுதான் மருந்தாக்கு. அது வந்து எதுல சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்? அது பச்சளை சாரா அரைச்சு கொடுத்துருவோம். எருமை தயிர்ல. எருமை தயிர்ல வந்து அந்த சாரை
கலக்கி கொடுத்தோம். சரிங்க. இப்ப எருமத்தயிர் கிடைக்காததுனால வெறும் பச்சளை சாறு மட்டும். பச்சளை தாத்தா சாம்பார் கொடுக்குறப்ப எருமத்தயிர்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்தாப்புல. தாத்தா காலத்துல இருந்து இருக்கு. தாத்தா காலத்துல இருந்து இருக்கு. 5வது தலைமுறை பண்ணிட்டு இருக்கோம். தலைமுறை ஓடிட்டு இருக்கு. பேரமுறை ஓடிட்டு. உங்க பேர் உங்க பேர் சார்? முருகன். சரி சொன்னீங்க. உங்க அப்பாவும் இதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பா தாத்தா பேரு சபாபதி. சரிங்க. அப்பா பேரு சதானந்தம். சரிங்க. இப்ப முருகன். முருகன். அண்ணன் பேரு செல்வகுமார். 2 பேரும் மட்டும். 2 பேரும் பார்த்துட்டு 2 பேரும் ஒரே இடத்துல பண்ணீங்க. சார் முருகன் சார் சொன்னாரு செல்வகுமார் அப்படிங்கிற அண்ணன் இருக்காரு அப்படின்னு. நீங்க அப்படி தானுங்களா? 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வைத்தியமா செய்றீங்க. ரைட். அதாவது ரொம்ப டெத்தினுடைய எட்ஜுக்கு போய் கவுந்து பண்ணதாக சொல்றாங்களே, அது அப்ப நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லைங்கிறாரு. தாத்தா காலத்துல நடந்தது சவாதி தாத்தா இப்ப சவாதி என்ன அது என்னது அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க. அது மஞ்சள் மாலை முத்தி போய் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி வாசல்ல பந்தல்லாம் போட்டு எல்லாம் மாலையெல்லாம் கட்டி போட்டு பிரேதமா இருந்திருக்காரு. சரிங்க. அதை வந்து தாத்தா அழைச்சிட்டு போய் அவரு பச்சளை சாறு எடுத்து கண்ணில் விட்டது டக்குனு உட்காந்து. பச்சளை சாறு எடுத்து கண்ணில் விட்டது? ஏன் பச்சளை சாறு எடுத்துட்டு போய் இங்க எதை எடுத்துட்டு போய் கண்ணில் விட்டதுமே டக்குனு ஏஞ்சி உட்காந்து எல்லாமே ஒரே ஆச்சரியமா போயிட்டு. எனக்கு இறந்து போய் இப்போ வாசல்ல மோளை அடிக்கிறாங்க கொள்றாங்க எல்லாம் இப்போ மாலை கட்டி கொண்டு அழுகுறாங்க. டக்குனு மருந்து விட்டு ஏஞ்சி உட்காந்து. அவரு மூச்சு இருந்ததா இல்லையா? அப்ப எதுவுமே பிரேதமா இருந்திருக்கு. பிரேதமா இருந்திருக்கு. கண்ணுல போய் இந்த மருந்தை ஊத்தணும் டக்குனு எழுப்பி. இப்ப பாரம்பரியமா செஞ்சுட்டு வர்றதாக சொல்றீங்களே, அதே சூரணம் தானா அல்லது சூரணத்தோட தன்மை இன்னைய காலத்து தக்கவாறு மாத்திக்கிட்டீங்க? மணக்குடியில் மட்டும் மாத்தவே இல்லையே. மாத்தவே. தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல அதே பாரம்பரியம். அவங்க என்ன சூரணம் கொடுத்தாங்களோ அதே சூரணம், அதே மருந்து, அதே பச்சளை, அதே சூரணம். உங்க தம்பிட்டு கூட கேட்டேன் முருகன் அப்படிங்கிறவர்கிட்ட, அது என்ன மூலிகை சார் அப்படிங்கிறம, அது எப்படி அந்த மூலிகைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நாங்க தான் சொந்தமாவே பயிர் பண்றோம். பயிர் பண்றீங்க. இல்ல நீங்க பண்ணக்கூடிய அந்த மூலிகை வந்து வேற யாரும் பண்ண முடியாதா இல்ல தெரியலையா? ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா இப்ப பறவையில வந்து முத்தாமணி பருத்தி கூட பால் போட்டு சோட்டுல போட்டு கொடுக்குறாங்க. சரிங்க. இந்த பக்கத்துல விருந்தாமணில வேறு மாதிரி இரிச்சு கஷாயம் மாதிரி கொடுக்குறாங்க. மஞ்சகாமலை பரம்பரை. செங்காதலையில அதே மாதிரி வேறு கஷாயம் கொடுக்குறாங்க. வேறு கஷாயம். இது நம்ம அயாகிரமத்துல ஒருத்தர் வாத்தியார் ஒருத்தர் பவுடரா மடிச்சு கொடுக்குறாரு. இப்படி போகுது. சரி, இவ்வளவு தூரம் போறவங்க ஏன் ஒரு டாக்டர் இவ்வளவு தூரம் முன்னேறின ஒரு இதுல வந்து வைத்தியத்துல, ஆங்கில வைத்தியத்துல இதுக்கு மருந்தே இல்லையா? இது வரையிலுமே கண்டுபிடிக்கவே இல்லையா? சொல்றாங்க மஞ்சகாமலைக்கு 4000 ஊசி இருக்கு, 5000 ஊசி இருக்குன்னு. இந்த இங்கிலீஷ் மருந்தே சௌகரியப்படுத்த முடியுது. இப்ப இங்கிலீஷ் வைத்தியத்துல சௌகரியப்படுத்த முடியாத வந்து பேஷண்ட்டை நீங்க கவுந்து பண்ணிருக்கீங்க. காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னீங்கன்னா மஞ்சகாமலைன்னு தெரியாம கிட்னி 2ம் மீனா அடிபட்டு கல்லீரல் ஃபால்ட் ஆகி அதெல்லாம் தன்னுடைய சக்தியை இழந்த மாதிரி நம்ம வரது கொடுக்க வேஸ்ட். மஞ்சகாமலை தெரியாம ஆங்கில வைத்தியத்துல போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்களே, இப்ப முடியாத பட்சத்துக்கு கிட்னி கல்லீரல் பால்கான தான் உங்களுக்கு கிட்னி அடிச்சு கொடுக்கும். கல்லீரல் பாதிப்படைஞ்சா கிட்னி போயிடும். அதனால எல்லா உறுப்புகள் இழந்த மரக்கு நம்ம அடிச்சு வந்து மருந்து கொடுக்க மாட்டோம். டாக்டர் சொல்லிடுறாங்க கண்டிஷன் சரியில்லை. அது தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அவங்க வரும்போது தெரிஞ்சு போயிடும். ஒரு பேஷண்ட் வர்றாரு, அவர் பார்த்த மாத்திரத்தே ஒரு மஞ்சகாமலை இருக்கு இல்ல அப்படிங்கிறது நாடி பிடிச்சு பார்த்து சொல்றாரு. நாடி பிடிச்சு இங்கிலீஷ் வைத்தியத்தை பொறுத்தவரையும் பிளட் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்க. நீங்க ஏதோ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வரணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவீங்களா? இல்ல, நாங்க நாடி பிடிச்சி பார்த்துட்டு மஞ்சகாமலை இல்லைன்னா பிளட் எடுத்துருவாங்க. பிளட்ல போய் அதாவது மஞ்சகாமலை இருக்கா இல்லையா? ஓ, அதுக்கான லேப் டெஸ்ட் பண்றதுக்காகவே வருவாங்கல்ல, மஞ்சகாமலை இருக்கா இல்லையா? எங்க இங்க அப்புறம் பசி இல்ல, தூக்கம் இல்ல, ஜுரம் அடிக்க மாட்டேங்குது அப்படிங்கும் போது நம்ம இல்லைன்னா நீங்க போய் நாடிய தெரியல, நீங்க பிளட் எடுத்து பாத்துருவீங்க. நாங்க இங்கிலீஷ் வைத்து எங்க வைத்து கலந்துதான் செஞ்சுக்கோம். நாங்க இங்கிலீஷ் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டோம். டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்க. டாக்டர் வந்து நீங்க நாட்டு மருந்து சாப்பிடக்கூடாது. இல்ல சில டாக்டர்ஸ் வந்து நீங்க எதுக்கும் ஒரு வாட்டி போய் நாட்டு மருந்து சாப்பிட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு 100ல ஒரு 5% சொல்லுவாங்க, 95% சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி நீங்களும் வந்து இங்கிலீஷ் வைத்தியம் போவாதீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல எங்க காலத்துல வரையுமே நாங்க நீங்க மருந்து சாப்பிட்டாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. ஏன்னா இப்ப ப்ரெஷர் உள்ளவங்க வர்றாங்க, மாத்திரை போட்டுங்க எங்க மருந்தை சாப்பிடுவோம். சுகர் உள்ளவங்க வர்றாங்க, தைராய்டு உள்ளவங்க, ஹார்ட் சம்பந்தமா எங்க மருந்துக்கு இங்கிலீஷ் மருந்துக்கு சைடு எஃபெக்ட். இப்ப வந்து இவர் தான் தம்பி, இவர் முருகன், நீங்க வந்து அண்ணன். நீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட். மெயினான அறிகுறி என்ன? மஞ்சகாமலை வந்துட்டுன்னு ஒருத்தர் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? பசி இல்ல, தூக்கம் இல்ல, உடம்பு டயர்ட், பசி போயிடும். பசி மெயினா போயிடும்.
சரி, அடுத்தது அது தூக்கம் இருக்காது, தூக்கம் இருக்கு. உடம்பு ஜாயிண்ட், கை கால் வலி. சரி. ஓஹோ. அதுதான் ஆரம்பம், அதான் ஆரம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அதை பார்க்காம விட்டுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காம அடுத்தது பிளட்ல கலந்துடும். இல்ல உங்கள்ட்ட வர்ற பேஷண்ட்லாம் வந்து மஞ்சக்காமலை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வர்றாங்களா, இல்ல மஞ்சக்காமலை மருந்து சாப்பிட்டா போதும் ஏதாவது அப்படின்ட்டு வர்றாங்க? இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வருவாங்க. சில பேர் இருக்க தெரிய அறிகுறி தெரியாம வந்து நாங்க பார்த்து சொல்லுவோம். நீங்க பார்த்தா கண்டுபிடிச்சிடுவீங்க இவருக்கு மஞ்சக்காமலை இருக்கு. அது எது எப்படி கண்டுபிடிங்க? நாடி மூலம் தெரியும். என்னங்க? நாடி பாக்குறது. நாடி பார்த்துருவீங்க. நாடி பார்த்தாலே மஞ்சக்காமலை இருக்கு இல்லன்னு தெரிஞ்சு போயிடும். அதுலயே சொல்லிடுவோம் இருக்கு இல்லை. வேற இந்த மருந்து இல்லாம வேற என்ன சாப்பிடணும் அவங்க? மருந்து இல்லாம வேற பத்தியம் எல்லாம் உண்டா? சாப்பாடுனா கஞ்சி, ஓஹோ, அரிசி கஞ்சி, சரி, சாதத்துல எருமை தயிர் கடைச்சி போட்டுக்கணும், இட்லி ஜீனி இடியப்பம் ஜீனி. சரி சரி. இதுதான் அவங்களுக்கு ஆகாது. உடம்பு வராது, குளிக்க முடியாது, டீ காப்பி கிடையாது, புளியெல்லாம் பத்தியும். வேற ஏதாவது மட்டன் சிக்கன் அதெல்லாம் சாப்பிடலாமா? மருந்துக்கு அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு, அதுக்கு பிறகுதான் சாப்பிடணும். அதுக்கு பிறகுதான் மீன் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு வாரம். சிக்கன்லாம் ஒரு 3 மாசம், 6 மந்த் உள்ளது 3 மந்த். ஹீட்டால வர்றது தானே. சிக்கன் சாப்பிட்றப்ப மறுபடியும் ரைஸ் ஆயிடும். அதுக்காக சிக்கன்லாம் ஒரு 3 மாசம் தவிர்க்கிறது. மட்டன் ஒரு 15-20 நாள் கழிச்சு, மீன் மட்டும் ஒரு வாரம் கொடுக்கும். பாக்கி 4 நாள்லேருந்து எப்பவுமே சைவ சாப்பாடு. குளிக்கலாம் போலாம் வரலாம் அவங்க. 3 நாளைக்கு குளிக்க முடியாது. ஓ, இந்த மருந்து சாப்பிட்றீங்க 3 நாளைக்கு குளிக்க கூட. என்னங்க அவங்க ஹீட்டு தானங்க அவங்களுக்கு. குளிச்சா எங்களோட மருந்து பவர் போயிடும். ஓ, உங்களுடைய மருந்தோட பவர் போயிடுங்கிறதுனால குளிக்க கூடாது. 3 நாளைக்கு மருந்து சாப்பிட்றவரையும் குளிக்க கூடாது. ஓஹோ, அந்த மருந்து போய் வேலை செய்யற வரைக்கும் வேலை செய்யணும். உடம்புல சார வலிக்கு அதை குளிச்சா அந்த மருந்து முடிச்சு விடும். சரி. பத்தில சார வேலை செய்ய கூடாது. இப்போ உங்க சூரணத்துல வந்து கீழாநெல்லிங்கிறது ஒரு மெயின் பார்ட்டா கலக்குறீங்கல்ல, அது எல்லாமே நான் சேர்க்க மாட்டோம். இல்ல, கீழாநெல்லிங்கிறது மஞ்சக்காமலைக்கு உள்ளது. மாத்திரையில லிவர் 52ங்கிறது கீழாநெல்லி மாத்திரை தான். அது மஞ்சக்காமலைங்கிறது டாக்டர் கொடுக்கறது கல்லீரல் மாத்திரை வந்து கீழாநெல்லி மாத்திரை தான். சரி. லிவர் 52 கொடுப்பாங்க. சரி. அது கலர் அது சில பேருக்கு ஏத்துக்கும். சரி. அது ஏன்னா கீழாநெல்லி வந்து குளிர்ச்சி, அதனால மஞ்சக்காமலை உஷ்ணத்துல வரதால கீழாநெல்லி சேர்ப்பாங்க. எங்க நாங்க கீழாநெல்லி சேர்க்கறது கீழாநெல்லி சேர்க்க மாட்டோம்னு எதுக்காக? அப்படி எதுக்கு? இது எங்க மருந்துக்கு நாங்க அப்பையில இருந்து இந்த கீழாநெல்லி யூஸ் பண்றது கிடையாது. கீழாநெல்லி எங்க மருந்துக்கு ரைஸ் ஆகும். ரைஸ் ஆகும், குளிர்ச்சி. அதிக கூலிங்க கொடுத்தாலும் ரைஸ் ஆகும். நீங்க தாவர வகையில பொட்டானிக்கலி ஏதாவது சேர்க்கறீங்களா? தாவரம் எதுவுமே சேர்க்க மாட்டீங்களா? பச்சளை மூலிகை. அது என்ன பச்சளை சார்? அதுதான் உங்களுடைய அந்த பச்சளைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி நீங்க வளர்ப்பீங்களா? நீங்களே பயிர் பண்ணுவீங்க. அந்த பயிர் பண்றத வந்து அப்புறம் நாட்டு மருந்துகள் எதுவும் வாங்கிட்டு அது வந்து இந்த பவுடர் எல்லாம் சூறணும். அந்த பவுடர் சைடு எஃபெக்ட் கொடுக்குறாங்கல்ல, சரி, அதுக்கு யூஸ் பண்றதுக்கு இதை சொல்றேன். அப்ப மெயின் வந்து நீங்க அந்த உங்கள்ட்ட இருக்கிற பச்சளை தான். அதாவது மஞ்சக்காமலையினால சாவின் விளிம்புக்கு போயிட்டு கவுந்து பண்ணதாக எல்லாம் சொல்றாங்களே, அது உண்மைங்களா? அது எப்படிங்க? அது எங்க மருந்து பவர் அப்படி பச்சளை. இங்கிலீஷ் மருந்துல அந்த அளவுக்கு பண்ண முடியாது, நாங்க பண்ணிருக்கோம். அது யாரு அப்படி அப்படின்னு விளிம்புக்கு போனாங்களா? சாவின் விளிம்புக்கு போயிருக்காங்க. தாத்தா இருக்கு அப்படின்னு நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல. தாத்தா கொடுத்துருக்காரு. தாத்தா பழம் அவர் இறந்து போயிட்டாரு சொல்லி பந்தெல்லாம் போட்டாங்க. அப்புறம் வந்து இங்க வந்து இந்த மருந்து சாப்பிட்டது பிறகு அவர் எழும்பி உட்காந்துட்டாருன்னு சொல்றாங்களே. தாத்தா மருந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு போய் வந்து மஞ்சக்காமலையில இறந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த நம்ம மருந்தை கொடுத்து அவங்க காந்து விட. அது மாதிரி சமீபத்துல நடந்ததா? சமீபத்துல ஒன்று நடக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற முறையில் நடந்தது, தாத்தா முறையில் நடந்தது. காரணம் இந்த காலத்துல சில வைத்தியங்கள் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, அதனால அந்த அளவுக்கு போகல. மஞ்சக்காமலாம் உடனே வந்துடுறாங்க, ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சிச்சு. அதனால உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்ப உங்க டோசேஜ் எத்தனை நாள் எடுத்துக்கணும்? 3 நாள் எடுத்துக்கணும். 3 நாள் எடுத்து கம்பல்சரி காலை மாலை 6 வேளை, 3 நாளைக்கு 6 வேளை, காலை மாலை காலை மாலை 3 6 வேளை சாப்பிட்டா மஞ்சக்காமலை போயிடும். 100% மஞ்சக்காமலை வந்து ஸ்டார்டிங் ஆரம்பம். பிளட்ல உள்ள மஞ்சக்காமலைக்கு இன்னொரு 2 வேளை சாப்பிடும். 2 வேளை பிளட்ல 1.2 இருக்கணும், 0 இருக்கணும். அதுல 1.6, 1.5, 2.0 அதுக்கு போறப்ப வந்து இன்னொரு இந்த பத்தியம் முறிஞ்சிட்டு இன்னொரு வாட்டி சாப்பிடும். இன்னொரு வாட்டி சாப்பிடும். பிளட்ல இருக்குங்களா உங்களுக்கு, உடனே நார்மலுக்கு வராது. இந்த வைத்தியசாலைக்கு ஏதாவது பேர் இருக்கா? இது பேர் மணக்குடி மஞ்சக்காமலை. மணக்குடி மஞ்சக்காமலை தாத்தா காலத்துல போர்டு கிடையாது, இது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு டிவிலயோ போர்டு எதுவும் கிடையாது. இது வரைக்கும் யாராவது பேட்டியெல்லாம் எடுத்திருக்காங்களா? உங்களை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. மணக்குடி மஞ்சக்காமலை வைத்தியம் அப்படி நாட்டு வைத்தியம். சரிங்க. வேற ஏதாவது சோறு அப்படிங்கிறாங்களா? அந்த மாதிரி எல்லாம் பறவை, அது பறவை பொய்யூர், ஆலத்தமாடி பொய்யூர், அந்த சாப்பாடுல விட்டாங்க. அது மஞ்சக்காமலை உள்ள சாப்பாடுல விடுறோம் சாதம். நாங்க மணக்குடி பச்சளை சாதம். மணக்குடி பச்சளை சாதம்.
இப்போ உங்களை தொடர்பு கொள்றா இருந்தா நீங்க வந்து இங்க ஃபோன் பண்ணிட்டு வந்து ஃபோன் தான் நீங்க பண்ணி விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கோம். நாங்க தலை மட்டும் இப்ப தாத்தா முதல்ல கிடையாது. நாங்க தலை மட்டும் விசிட்டிங் கார்டு பத்திய சீட்லாம் அடிச்சு ஓஹோ வேறு வழி. மத்தபடி விளம்பரம் கிடையாது தவிர விளம்பரம் கிடையாது. ஆமா, சாப்பிட்டவங்க சொல்லி அனுபவப்பட்டு வர்றாங்க. மணக்குடிங்கிறது எங்க இருக்கு, எப்படி வந்து ரீச் ஆகுனது இங்க? நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் ஆ, திருக்கோளை தாலுகா சரி. இங்க தலைஞாயிறு தலைஞாயிரம். தலைஞாயிரம் பக்கம் பக்கம் 3 கிலோமீட்டர். இங்க ஆலங்குடியில இருந்து பக்கம் அப்படிங்கிறாங்க. 2 கிலோமீட்டர். மணக்குடிக்கு முன்னாடி ஆலங்குடி. ஆலங்குடினா அந்த ஆலங்குடி கிடையாது, இது வேற ஆலங்குடி. இந்த ஆலங்குடி இல்ல, இந்த நாகப்பட்டினம் இந்த ஆலங்குடி. நாகப்பட்டினம். அந்த ஆலங்குடி எங்க இருக்கு? நாகப்பட்டினத்துல இருந்து நாகப்பட்டில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். எந்த ரோட்ல இருக்கு? திருத்துறைப்பூண்டி பைபாஸ் வந்து திருத்துறைப்பூண்டி டு நாகப்பட்டினம். ஓ, அதுல ஆலங்குடி. ஆலங்குடி அங்க இறங்கி அது இறங்கி 2 கிலோமீட்டர் ஆட்டோ நடந்து வரும், பஸ் வரும். ஓஹோ. ஏதோ உங்க தாத்தா வந்துங்க இந்த வைத்தியத்தை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது ஏதோ சொல்லிட்டு போனாரு அப்படின்னு ஏதோ ஒரு ஆரம்பத்துல சொன்னீங்க. அது என்ன சொன்னாருங்க? ஆமா, அதாவது நாங்க செய்யற வைத்தியத்தை வந்து ஊரா போய் நான் மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிடக்கூடாது. பஸ் ஸ்டாண்ட்லயோ வீட்டு வாசல்லையோ விளம்பரங்களை வச்சு கூவி விற்க கூடாது. இந்த மருந்தை கூவி விற்க கூடாது. ஒருத்தர் மருந்து சாப்பிட்டு போறாரா, அவரு சௌரியமாச்சா அவரு போய் அடுத்தவங்ககிட்ட சொல்லி அவரு வர வைக்கணும். அப்படிதான் நாங்க பரம்பரை. அப்படிதான் சரிங்க. அது அங்க கேம்பு போட்டு நான் விற்கிறேன், இங்க கேம்பு போட்டு நீங்க விற்கிறேன். எங்கேயுமே எங்களை பாத்துருக்க முடியாது. இதுக்குன்னு போர்டு எல்லாம் பலகையெல்லாம் வச்சுக்கிறது இல்லை நீங்க? எதுவுமே இது வரையுமே, ஏன்னா 5 தலைமுறையா மருந்து கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் நாங்க அதே கடைப்பிடிச்சிட்டோம். சாப்பிட்டவங்க சொல்லிதான் வந்துட்டு இருக்காங்க. மலைக்குள்ள போய் சாப்பிட்டா நல்லா இருக்கு மருந்து, அங்கேயும் சாப்பிடுங்க. நாங்க யாரையும் விளம்பரம் பண்ணி கூப்பிடுறதே கிடையாது. உங்களுடைய இந்த நிறைய பேருடைய உயிரை வந்து கவுந்து பண்ற ஒரு பாக்கியம் வந்து கடவுள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியாது. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி.